அறிவோம் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாத பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான பலன்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், செப்டம்பர் மாதத்தில் இந்த ஆவணி மாதம் ஃபுல்லாக வந்துடும். ஆவணி மாதம் இதெல்லாம் வரும்போது நிறைய விழாக்கள் உள்ள மாதம் செப்டம்பர் மாதம். நிறைய முக்கியமான நபர்கள் பிறந்த மாதம் செப்டம்பர் மாதம். நீங்கள் செப்டம்பர் மாதத்தை எடுத்து பார்த்தீங்கனாலே நிறைய விஐபிஸ் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு சொன்னோம்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. ஸோ இந்த செப்டம்பர் ஒரு அற்புதமான ஒரு மாதம். சரி, அதெல்லாம் ரைட்டு சார். இப்போ எங்களுக்கு எப்படி இருக்குது, எங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி ஒரு நல்ல டெவலப் ஆகுமா, எங்கள் 12 ராசிக்குரிய நல்ல பலன்கள் எப்படி இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு எப்படி சூழ்நிலைகள் அமையுது, எந்த தேவதையை வணங்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில், எந்த சித்தர் வழிபாடு எங்களுக்கு உகந்ததாக இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள், எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த விஷயங்களில் லிபரலாக இருக்கணும், முதலீடுகள் போடலாமா போடக்கூடாதா, இது பற்றிய ஒரு அற்புதமான தகவல் தான் நம்ம இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அது கோச்சார பலன்களை வச்சு சொல்கிறோம். சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளை வச்சு தான் பலன்கள். நிறைய பேர் என்ன இப்போ பேசிக்கிறாங்கன்னா, ராசி கட்டம் நவாம்சம் இரண்டும் சேர்த்து பார்க்கணும். இதுதான் உண்மையான ரூல். நவாம்சம் இல்லாமல் ஜாதகமே இல்லைங்க. அதாவது அந்த காலத்துல எல்லாம் சின்ன நோட்டில் ஜாதகம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் இருக்கும், பக்கத்தில் நவாம்ச கட்டம் இருக்கும், சின்ன நோட்டாக தான் இருக்கும். ஒரு ராசியை 9ஆக கூறிட்டது நவாம்சம் அப்படிங்கிறது. அதெல்லாம் பெரிய விஷயம். சில பேர் இப்போ சமீபத்தில் நவாம்சம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, வருத்தமாக இருக்குது. எப்படி யார்கிட்ட படிக்கிறாங்கன்னு தெரியல, கேட்குறதுக்கும் சங்கடமாக இருக்குது. என்ன சொல்கிறது, நவாம்சம் இல்லாமல் என்ன பார்ப்பீங்க நீங்கள்? என்னோட குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்த மெத்தடில் ஒரு முக்கியமான மெத்தடு, ராசி கட்டமும் நவாம்சமும் கொடுத்தா திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், பிறந்த தேதி இத்தனையும் கண்டுபிடிக்கணும். இதை படிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு. இது உண்மைங்க. இன்னைக்கு கூட ஒரு சவால், எந்த ஜாதகராவது என்கிட்ட ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் கொடுத்தீங்கன்னா அந்த தேதி, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், பிறந்த தேதி என்னால் சொல்ல முடியும். இதுக்கு எனக்கு இப்போ 2 நிமிஷம் இருந்தால் போதும். 2 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா அப்படி பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஏன்னா அந்தளவு ட்ரெயின் அப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வெறும் டேட் ஆஃப் பர்த் டைமு கொடுத்தாலும் நம்ம திதி, யோகம், கரணத்தை போடணும். இதுதான் சூட்சமம். நிறைய பேர் நவாம்சம் இல்லாமல் பார்க்குறேங்கிறாங்க. அதெல்லாம் சிறப்பாக இல்லை. நான் நம்மளுடைய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பொருத்தம் பார்த்தாலும், ஜாதகம் பார்த்தாலும், ஜாதகத்தை பற்றி தெரிந்து கொண்டாலும் ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் கண்டிப்பாக தேவை. இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, தொழில் விருத்திக்கு எந்த தெய்வத்தை வணங்கணும். என்ன சொல்கிறான், ஒரு தொழில் தெய்வத்துக்கு சமம். நீங்கள் ஒரு வாசகம் நிறைய இடங்களில் படிச்சிருப்பீங்க, செய்யும் தொழிலே தெய்வம். உண்மைதான். எந்த தொழில் செய்கிறோமோ அதுதான் நமக்கு தெய்வம். அப்போ எந்த தெய்வத்தை வணங்கினா அந்த தொழில் நல்லா இருக்குங்கிறத இந்த எல்லா ராசிக்கும் இப்போ பார்த்துட்ருக்கோம். அதை பார்த்துக்கிறோம். தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசியில் பிறந்தாலே எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒழுக்க நெறியை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் நடந்துச்சுன்னா தாங்கிக்க மாட்டாங்க. வலிக்குது சார், ரொம்ப மனசே புண்படுத்திட்டான் சார். நம்பிக்கை துரோகிகளை இவர்கள் பார்க்காத நாளே கிடையாது. டெய்லி ஒரு நம்பிக்கை துரோகியை சந்திப்பாங்க. சார் நான் சொன்னேன் சார், அவன் கேட்கல சார், நீங்கள் நினைக்க மாட்டீங்க சார், 5000 காலில் விழுந்தான் சார், இன்னைக்கு நான் அதை கட்டிட்டு இருக்கேன் சார். இந்த மாதிரி நபர்கள் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. என்ன சார் சொல்லலாம், உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இந்த 30 நாள் போடக்கூடாது. போட்டுருவோம் சார், நாங்கள் போடுவோம் சார், போடுங்க, ஆனால் பணத்தை நீங்கள் தான் கட்டுற மாதிரி வரும். அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது, திருமண மேடைக்கு செல்வது மிகப்பெரிய வழியாக இருக்குது சார். எங்களுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா சார்? 7ஆம் இடத்தில் குரு இருந்து ராஜ பார்வையாக ராசியை பார்க்கிறார். குருவை சந்திரன் பார்ப்பது ஒரு நல்ல விஷயம்தான். தாய் வழியில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் சரியாகும். திருமண மேடைக்கு போவதற்கான துவக்க வேலைகளை செய்வதற்கு சரியான வாய்ப்பு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆவணி பிறக்கட்டுங்க, நம்ம புள்ள ஜாதகத்தை வெளியில் விடுவோம், புள்ள ஜாதகத்தை எடுப்போம், புள்ள ஜாதகத்தை ஒரு நல்ல விதமாக ஏதாவது ஃபாலோ பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆவணி மாதத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் திருமண யோகம் இருந்தால் கண்டிப்பாக செய்யலாம். இந்த ஆவணி மாதத்தில் மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கக்கூடிய மாதம். விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, இதெல்லாம் எல்லாமே நிறைய ஜெயந்திகள் இருக்குது. இப்போது இந்த தனுசு ராசிக்கு திருமண மேடைக்கு அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது.
மிக பொறுப்பான பதவிகளில் அமர்த்தப்படுவீர்கள். கடன் குறையும். கடனுக்கு கையெழுத்து போடக்கூடாது. இந்த மாதம் முழுவதும் அருள்மிகு செவ்வாய் பகவானை வணங்கிக் கொள்வது சிறப்பு. ஏன்னா உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாய். ஸோ செவ்வாய் பகவானை வணங்கி கொண்டால் மிகச் சிறப்பான பலன்களை மாதம் முழுவதும் அடையலாம்.